வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டேக்ஸ் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டிடக்ஷன்ஸ் அண்டர் செக்ஷன் 80G, GGB அண்ட் GGC தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், இப்போ பாருங்கள், இந்த 3 டிடக்ஷனுமே பார்த்திங்கன்னா பேமெண்ட்டில் கிடைக்கிற டிடக்ஷன்ஸ். ஓகே, இப்போ பாருங்கள், ஒரு டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இத்தனை விதமான பேமெண்ட்டுக்கும் நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். ஆனால் நம்ம இப்போ சப்ஜெக்டில் பார்க்க போகிற டிடக்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 3 டிடக்ஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 80G, 80GGB, 80GGC. அதாவது 80Gன்றது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டொனேஷன் டு சர்டன் ஃபண்ட், சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன். அதாவது டொனேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா 80Gயில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். இது GGBயில் பார்த்திங்கன்னா இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் டொனேஷன் given by companies to political party. ஓகே, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கம்பெனி டொனேஷன் கொடுத்தா அந்த கம்பெனி பார்த்திங்கன்னா 80GGBயில் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். அண்ட் 80GGC பார்த்திங்கன்னா இதுவும் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் கிவன் பை எனி பர்சன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி. இதுவும் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுக்குற டொனேஷன் தான். ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா எனி பர்சன் கேன் கிளைம். ஓகே, GGBக்கும் GGCக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். ஓகே, யார் கிளைம் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா பியில் வெறும் கம்பெனி தான் டிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும். அண்ட் சியில் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் கிளைம் பண்ணலாம். ஓகே, ஆனால் அதில் சில எக்ஸப்ஷன் இருக்குது, அது நம்ம ப்ரொவிஷன் பார்க்கும்போது சொல்கிறேன். அண்ட் இந்த 80G பார்த்திங்கன்னா நம்ம டீட்டெயில்டாகவே நிறைய ப்ராப்ளம்ஸ் பார்த்தாச்சு, ப்ரீவியஸ் வீடியோஸில் இருக்குது. ஸோ அதனால் அதை இப்போ நம்ம பார்க்க போகிறதில்ல. இப்போ 80GGBயும் அண்ட் GGCயும் நம்ம பார்க்கலாம். எஸ், ஃபஸ்ட்டு 80GGB பார்க்கலாம். அதோட ப்ரொவிஷன்ஸ் என்னென்னன்றதை பாருங்கள். டிடக்ஷன் அண்ட் கண்டிஷன். இதுக்கான கண்டிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது டிடக்ஷன் ஃபார் எனி சம் கான்ட்ரிபியூட்டட் ப்ரீவியஸ் இயர். ஒரு இந்தியன் கம்பெனி எனி சம் கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கோ இல்லை எலக்ட்ரல் ட்ரஸ்ட்டுக்கோ கான்ட்ரிபியூஷன் பண்ணாங்க அப்படின்னா அவங்க அந்த அமௌண்ட்டை டிடக்ஷனாக கிளைம் பண்ணலாம் 80GGBயில். ஓகே, இது பார்த்திங்கன்னா கேஷாக கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க டிடக்ஷனை கிளைம் பண்ண முடியாது. ஓகேவா? அப்போ என்ன பண்ணோம், அவங்க செக்கோ இல்லை டிராஃப்டோ அது மூலமாக தான் நம்ம பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு என்ன கொடுக்கணும், டொனேஷன் கொடுத்துருக்கணும். ஓகே, கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்கணும். ஓகே, இப்போ இங்கே கான்ட்ரிபியூஷன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அப்போ அந்த கான்ட்ரிபியூஷன்ன்றது எந்தெந்த ஃபார்ம்லலாம் இருக்கலாம் அப்படின்றது இந்த செக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அதாவது டொனேஷனாக இருக்கலாம், இல்லை சப்ஸ்கிரிப்ஷனாக இருக்கலாம், இல்லை பேமெண்ட்டாக இருக்கலாம். ஓகே, இது 3 வகையிலுமே இருக்கலாம். டொனேஷன், சப்ஸ்கிரிப்ஷன், பேமெண்ட்டாக இருக்கலாம். ஒரு கம்பெனி ஒரு பர்சனுக்கு, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. அந்த கான்ட்ரிபியூட்ன்ற வார்த்தை டொனேஷன், சப்ஸ்கிரிப்ஷன், பேமெண்ட் எது வேணாலும் இருக்கலாம். பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கம்பெனி கொடுத்தாங்க அப்படின்னா. இது மட்டும் இல்லை, எக்ஸ்பெண்டிச்சராக கூட இருக்கலாம். எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர்ட் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி பை அ கம்பெனி. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டியோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக. பொலிட்டிக்கல் பார்ட்டி அட்வர்டைஸ்மெண்ட் என்ன பண்ணுவாங்க, ப்ரோச்சர்ஸ் பண்ணுவாங்க, பேம்ப்ளெட் பண்ணுவாங்க. ஓகே, நிறைய அது மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக செலவு பண்ணுவாங்க இல்லையா, அதை மாதிரி எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணாலும் இந்த செக்ஷன் படி நம்ம டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம் 80GGBயில். ஓகேவா? எஸ், இப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது யார் அப்படின்னா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கே கொடுக்கலான்னு சொல்லியாச்சு. அப்போ அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டின்றவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். எந்த செக்ஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29Aயில் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் 1951ல் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு கொடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த 80GGBயில் கிளைம் பண்ண முடியும் ஒரு கம்பெனியால். ஓகே, எஸ், இப்போ ப்ராப்ளம் பார்க்கலாமா? During the previous year 2023-24, ABC Limited, an Indian company, contribute a sum of rupees 2 lakh to an electoral trust. பாருங்க, 2 lakh rupees கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரல் ட்ரஸ்ட்டுக்கு. இன்கர்ட் எக்ஸ்பெண்டிச்சர் of rupees 25,000 on advertisement in a brochure of a political party. Is the sum eligible for deduction in respect of such contribution expenditure, assuming that the contribution was made by check? பாருங்க, செக்கில் பண்ணியிருக்காங்கன்றதையும் சொல்லிட்டாங்க. இஃப் ஸோ, வாட் இஸ் த குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன்? ஓகே, எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் டிடக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% டிடக்ஷன் தான். இதில் குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன்றது 100% தான். அப்போ நம்ம கான்ட்ரிபியூட் பண்ண அந்த 2 lakh
அதாவது எலக்ட்ரல் ட்ரஸ்ட்டுக்கு கொடுத்தாங்க இல்லையா கான்ட்ரிபியூஷன், அந்த 2 lakh and 25,000 எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் பண்ணாங்க இல்லையா அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக, இது ரெண்டுமே குவாலிஃபை ஆகுது. ஓகே, அப்போ அந்த இந்தியன் கம்பெனி எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80 GGB. எவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,25,000. இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே 2 lakh + 25,000. இது வந்து செக்கில் தான் கொடுத்தேன்னு சொல்லிட்டாங்க. ஒரு வேளை கேஷ் கொடுத்துருந்தா நமக்கு குவாலிஃபை ஆகிருக்காது. செக்குன்னதுனால இந்த 100% நம்ம வந்து குவாலிஃபை ஆகுதுன்னு சொல்லலாம். ஓகேவா, இதுதான் 80 GGBக்கானது. இப்போ 80 GGC பார்க்கலாம். ஓகே, அது பாருங்கள், இதுவும் சேம் ப்ரொவிஷன்ஸ் தான். அதாவது கான்ட்ரிபியூஷன் பை அ பர்சன் டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, அது முன்னாடி பை அ கம்பெனி டு பொலிட்டிக்கல் பார்ட்டி, பை அ பர்சன் இங்கே. ஓகேவா, அதாவது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எந்த பர்சன் கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அந்த பர்சன் இஸ் எலிஜிபிள் ஃபார் டிடக்ஷன். ஒரு இண்டிவிஜுவல் கூட கான்ட்ரிபியூட் பண்ணலாம், அவங்களும் வந்து எலிஜிபிள் தான் டிடக்ஷனுக்கு. யார் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள் யாருக்கு கிடையாதுன்னா லோக்கல் அத்தாரிட்டிக்கு கிடையாது, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சனுக்கு கிடையாது. ஓகே, இங்கேயும் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டின்றது யார் அப்படின்னா அதே சேம் ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி அண்டர் செக்ஷன் 29A ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்டில் இருக்கவங்க தான். இதுலேயும் எவ்வளோ குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் அவங்க கிளைம் பண்ணலாம் அப்படின்னா 100% தான். ஓகே, எஸ். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இதுக்கான ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், மிஸ்டர் ஏ அ salaried individual, பாருங்கள் salaried individual has a gross total income of 10 lakh for the previous year 23-24. During the year, he donated 50,000 to a registered political party. Mr. A is looking to claim a deduction under section 80 GGC for the donation. Calculate his taxable income. ஓகே, இவரோட டாக்ஸபிள் இன்கம் என்னன்றதை கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், இவரோட க்ராஸ் டோட்டல் இன்கம்ன்றது 10 lakh. இவர் வந்து டொனேட் பண்ணியிருக்கிறது பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 50,000 கொடுத்துருக்காங்க. ரெஜிஸ்டர் பொலிட்டிக்கல் பார்ட்டி தான், அப்போ திஸ் இஸ் குவாலிஃபைடு. ஆனால் இங்கே எது மூலமாக கொடுத்தாங்கன்றது சொல்லலை, அதாவது கேஷாக செக்கான்னு சொல்லலை. அப்படி சொல்லலைன்னா இட் இஸ் அசியூம் டு பி பை வே ஆஃப் செக். ஓகேவா, கேஷ்னால் அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தால் அப்போ நம்ம அதை கேஷ்ன்னு எடுத்துக்கிட்டால் போதும். ஓகேவா, அதர்வைஸ் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், இதை வந்து செக்கோ இல்லை டிடி மூலமாகவோ தான் கொடுத்துருக்காங்கன்ட்டு அசம்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேவா, கேஷுன்னு இருந்தால் மட்டும் அதை கேஷாக கன்சிடர் பண்ணணும். ஓகே, எஸ். இப்போ பாருங்கள் என்ன அமௌண்ட் ஆஃப் டிடக்ஷன் அப்படின்னா நிச்சயம் இந்த 50,000 தான். அப்போ டாக்ஸபிள் இன்கம் எவ்வளவுன்றதை கேல்குலேட் பண்ணலாம். பாருங்கள், கிராஸ் டோட்டல் இன்கம் 10 lakh கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை போட்டாச்சு. அப்புறம் டிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 80 GGC படி 50,000 டிடக்ஷன் கிளைம் பண்ணலாம். அப்போ டாக்ஸபிள் இன்கம் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,50,000 தான். ஓகே, ஈஸியாக இருக்கா அந்த ப்ராப்ளம்? எஸ். இப்போ 80 GGBனா என்னன்னு தெரியும் அண்ட் 80 GGCனா என்னன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? எஸ், 100% குவாலிஃபை ஆகுது ரெண்டுமே பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு டொனேட் பண்ணால். அதுதான் கம்பெனி பண்ணியிருந்தா பியில் வந்து கிளைம் பண்ண முடியும், அண்ட் இண்டிவிஜுவலோ HUFO இவங்கெல்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து சியில் வந்து கிளைம் பண்ணலாம். எஸ், இப்போ ப்ராக்டிஸ்க்காக இதே மாடல் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். ஐ வில் செக் யுவர் ஆன்சர். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.